என்னுடைய பேர் வந்து எஸ் ரவி. புதூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளராக இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இந்த சம்பவம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே ஊர்லேருந்து நைட்டு சென்னைக்கு போய் ரீச் ஆன உடனே திங்கக்கிழமை அவசர கதியில் இந்த ஏற்பாடை எம்எல்ஏ வந்து 10 பேருக்கு, ஊரில் இருக்க 10 பேருக்கு தகவல் சொல்லி வர வச்சு இந்த அடிக்கல் நாட்டிக்கிட்டு அடுத்த நாளே ஜேசிபி வச்சு தோண்டி இன்னைக்கு கம்பி போட்டு பேஸ்மெண்ட் போடுற அளவுக்கு வந்துட்டார். இப்போ நான் இந்த கான்ட்ராக்டர்ட்டையும் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன தான் பேஸ்மெண்ட் போட்டாலும் கட்டணம் கட்டினாலும் இனிமேல் அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. எங்கள் இடத்துல நீங்கள் செய்கிறீங்க, ஒன்றுக்கு பாதியாக வேணால் உங்களுக்கு கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு இடத்த கொடுக்குற மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு சிறிதளவு இல்லை. ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் உடன் பிறந்தவர் வந்து 6 பேர், எங்களுக்கு வந்து வாரிசுன்னு கணக்கு பார்த்திங்கன்னா 27 பேர் வருது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பட்டா இடம் இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்குது. ஆனால் எங்கள் இடத்துல இருக்க இடத்துக்கே பட்டா வழங்குறத நாங்கள் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் 27 பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா கூட இன்றைக்கி 54 சென்ட் பத்தாது, 40. அதில் வந்து நீங்கள் அரசின் நலத்திட்டங்கள்னு சொல்லி எம்எல்ஏவோட தனிப்பட்ட விரோதத்தை இதில் காமிச்சு எங்களை வந்து இந்த கட்சியை விட்டு துரத்தணுன்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோட எம்எல்ஏ இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வன்மையாக கண்டிக்கிறதோட இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த அழைச்சி எங்கள் இடத்து முன்னால் தான் நின்று உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் பிரச்சனை காரணமாக இந்த மாதிரி வாங்க? தனிப்பட்ட பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. நான் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டேன், நம்மளை எதிர்த்து இந்த எம்எல்ஏ சீட்டு இந்த விளாத்திக்குளம் தொகுதியில் இவன் கேட்டுருவானா அப்படின்ற ஒரு தனிப்பட்ட வன்மம் 3.5 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்த சமாச்சாரம். இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பில்டிங் கட்டுமான பணி. இதுக்கு அரசு அதிகாரிகள் துணை போடுறாங்களா? அரசு அதிகாரிகள் எப்படி? அரசு அதிகாரிகள் ஒருத்தர் கூட துணை போல. தாசில்தார் துணை இல்லை, விஓ துணை இல்லை, மாவட்ட ஆட்சியர் துணை இல்லை, யாரும் துணை இல்லை. எம்எல்ஏவோட தனிப்பட்ட சர்வாதிகார போக்கு தான் இதுக்கு துணை. அந்த அங்கன்வாடி இடமும் உங்களுக்குள்ள தானா? அங்கன்வாடி இடமும் இதே கெட்டும் போது இதே மாதிரி பிரச்சனை வந்து தடுத்து நிறுத்தினவனு எம்எல்ஏ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அண்ணா இது என்னுடைய நிதியிலேருந்து கட்டுறோம், நீங்கள் தயவு பண்ணி ஒரு 2 சென்ட் மட்டும் கொடுங்கன்னாரு. அண்ணா மேற்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எனக்கு உருவாக்கிறாங்க எதிர்காலத்துலன்னு சொல்லி நம்ம ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி இருக்காரு, அவரையும் கூப்பிட்டு சொன்னார். அவர் கூட இருந்து ஃபென்சிங் போட்டு கொடுத்துருங்க, அவர் இடம் நம்ம வாங்காதீங்க, அது பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால நல்லபடியாக கட்டி அவங்க திறப்பு விழா பண்ணிக்கிட்டோம்னா, அந்த திறப்பு விழா கூட எனக்கு இடம் கொடுத்த எனக்கு ஒரு அழைப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த கட்சியில் நான் வந்து இங்கே செயல்பாடு இங்கே 2016 ஆரம்பித்தேன் நம்ம திமுகவில். இந்த இதில் அதுக்கு முன்னால் சென்னையில் இருக்கேன். ஆரம்பித்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சூப்பராக இருந்தாங்க. என்னைக்கு எம்எல்ஏ எங்கள் திமுகவில் வந்தாரோ அந்த அன்னையிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் எம்எல்ஏ கேட்டிருக்காரு வச்சிருக்காருன்னு. ஒன்று அவரை நம்மளை விரோதியாக தான் பார்த்தார ஒழிய நண்பனாக பார்க்கல. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம். அல்லது எந்த ஒரு அரசு உயர் பதவியில் இருக்க அதிகாரிகளுக்கோ இதில் எள்ளளவும் சம்மதம் கிடையாது. எல்லாரும் எதிர்ப்பு தான். இந்த மாதிரி திட்டங்களை எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்டக்கூடாதுன்னு. ஆனால் கட்டினா அடுத்த நாள் தூக்கி அடிச்சிருவாரே இன்னொரு ஒரு பயமும் இருக்குது. இந்த மாதிரி சொன்னார்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் தாசில்தார்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு. அதே ஆடியோ கிளிப்பிங் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றேன். தாசில்தார் நான் பெர்மிஷன் கொடுக்கலைன்னு சொல்கிறாரு. இது முந்தா நாள் நடந்த சம்பவம். அமைச்சர் பேச்சா வந்து எம்எல்ஏ கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? உறுதியாக கேட்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு என்ன துரத்துற மாதிரி தான் நாளைக்கு எல்லாருக்கும் நடக்க போகுது. அப்புறம் எப்படி கேட்பாரு? அவருடைய நோக்கமே என்னென்னா, அவருக்கு சுயேட்சையை நிற்கும் போது, செருப்பு சின்னத்தில் நிற்கும் போது உழைச்சவங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கறதுக்கும், அதிமுகலேருந்து அவரோட இணைஞ்சு வந்தவங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் அவர் எம்எல்ஏ ஒழிய அடிப்படை திமுக உறுப்பினர் யாருக்கும் அவர் வந்து உதவி செய்ய போகிறது கிடையாது, செய்யவும் மாட்டார். உண்மை திமுக தொண்டருக்கு பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக உறுதியாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். வேணும்னா உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது, அரசியல் நிகழ்ச்சி இருக்குது. அரசியல் நிகழ்ச்சிகளை எம்எல்ஏ செய்யணும், இல்லை ஒன்றியம் செய்யணும், இல்லை அந்த கிளை செயலாளர் செய்யணும். அதான் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு சமாச்சாரம். ஆனால் எங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணுவார்? பிஜேபிக்காரை கூட்டு வந்து கட் பண்ணுவார், அதிமுககாரை கூட்டு வந்து கட் பண்ணுவார், ரிப்பன் கட் பண்ணுவார். இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. அவருக்கு எங்களுடைய கோரிக்கை, இந்த பேட்டியை பார்க்குற தமிழக முதலமைச்சரும் சரி, எங்கள் மாவட்ட அமைச்சரும் சரி, உடனடியாக அந்த கட்டுமான பணிகள் அனைத்தையும் நிறுத்திட்டு இடத்தை எங்களுக்கு ஒப்படைக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, சகோதரர் இருக்கார், இவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. நேற்று தான் டிஜிபி சார் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து பேட்டி கொடுத்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்ததுக்கப்புறமாவும் பணிகள் இங்கே நடந்துட்டுருக்குன்னா மேலிடத்தை மதிக்கலைன்னு தான் அர்த்தம். இப்படிப்பட்ட மார்க்கண்டேயனை பதவி விலக வைக்கணும்.
என்னோட கோரிக்கை முதல்ல அதுதான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கவே கூடாது, பதவியிலே இருக்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவங்க இருக்காங்கங்க, மக்களை கெடுக்கிறதுக்காக இல்லை. இது இப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியப்படுத்துறேன். ஊர்ல எவ்வளவோ இடம் இருக்கு, எங்க பொம்பளை பிள்ளைங்க இடம், எல்லாருக்கும் பூர்வீகம் இதுதான். இதெல்லாம் பெண்களோட இடங்க, இது எங்களோட இடம். அம்மா பேர்ல இருக்கு. எங்க அம்மா பேர்ல இருக்கு. எங்க பெண்களுக்கு வரணும். நாங்க 4 அக்கா தங்கச்சிங்க, எங்களுக்கு எல்லாம் 3 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க. எங்க அக்கா ஆன்ஜியோ பண்ணுங்க. இதை தவிர அவங்கவுங்க பிள்ளை குட்டிங்க பேரன் பேத்திங்கன்னு 27 பேர். இது என்னங்க நியாயம்? ஏற்கனவே இங்க இருந்து 3 சென்ட் எடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதுவும் என்னங்க இது அநியாயம்? தலையிட மாட்டேன்னு முன்னாடி ஈஸியா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? டிஎம்கே, நாங்களும் டிஎம்கே போறோம், தூத்துக்குடிக்கு போறோம், கோயில்பட்டிக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம். எல்லாம் சரின்னு சொல்றாங்க. திருப்பி வந்து இந்த வேலை பார்த்தா என்ன அர்த்தம்? நாங்க என்ன வேணாலும் செய்வோம், இதை நிறுத்தணும். இந்த வேலையை ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டா எங்கெங்க போக முடியும்? தாய் தகப்பன்ட்ட போவாங்க. அதே மாதிரி டிஎம்கேல தலைவர்கிட்ட போகிறோம். தலைவர் காதுல இது படணும், கண்டிப்பா காதுல விழணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு சொத்து வேணும். என் தாய் தகப்பன் பிறந்த ஊரு, என் தாயோட சொத்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும். எங்களுக்கு வேணும், இல்லைன்னா இங்கே இப்பயே நாங்க உட்கார ரெடியா இருக்கோம். அவருக்கு எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு நீதிக்கு வேணுங்க. ஸ்டாலின் ஐயா நீதி கொடுக்கணும். அப்புறம் நாங்க இத்தனை வருஷமா தலைமுறையா இந்த கட்சியில இருந்து எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? எவ்வளவோ நல்லது செய்யறாரு, எவ்வளவோ நல்லது செய்யறாங்க. எங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல விடிவு காலம் கொடுங்க. கட்சிக்காரங்களுக்கு கட்சிக்காரங்க முதல்ல நீங்க எங்களுக்கு கொடுத்தாதான மக்களுக்கு அடுத்தவங்க போய் சேர முடியும். ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இப்படி பண்ணுனா எப்படி? ஒரே கட்சிக்குள்ள இருந்துகிட்டு பண்ணா எப்படி? பெண்கள் நாங்க எங்க போறது? எங்களுக்கு சொத்து வேணுமே. எங்களுக்கு எல்லாம் ஆண் வாரிசு கூட கிடையாது, பெண் குழந்தைங்க தான். பேர்ல இருக்கிற நந்தவனம் இது. இதை எடுத்துக்கிட்டா. ஹலோ அண்ணா, வணக்கண்ணே. ரவி பேசுறேண்ணே. வணக்கம் அண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணே, நம்ம இடத்துல போய் நீங்க பூஜை பண்ணிருக்கீங்களா? அது எப்படிண்ணா முறையாண்ணே? உங்ககிட்ட நான் மனுவும் கொடுத்துருக்கேன், 2வது கேஸும் போட்டிருக்கேன். இது நிலுவையில் இருக்கும்போது நீங்க போய் செய்யலாமா? நீங்க முன்னுதாரணமா இருக்கலாமா இதுக்கு? எந்த இதுல கேஸ் போட்டிருக்கீங்க? எதுண்ணே? மதுரை ஹைகோர்ட்ல. அது நீங்க கேஸ் போட்டு ஆர்டர் வரட்டும், அப்ப செய்யறது முறையாண்ணே? இல்லைண்ணே, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஓ தாசில்தார் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு. தாசில்தாருக்கு இன்னும் அவருக்கு வந்து விஓவுக்கு எதுவும் தகவல் சொல்லலை. எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தகவல் கொடுக்காம நாங்கள் எந்த காரியமும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி, என்னன்னு பேசுவோண்ணே. சரிண்ணே, சரி சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் இந்த வெம்பூர்லேருந்து இந்த ரவின்னு பேசுகிறேன். சொல்லுங்க சார். அன்னைக்கு நம்ம இந்த பீஸ் கமிட்டிக்கு வந்தோம்ல? ஆமாம். அது விஷயமா இந்த நீங்கள் அவ்வளோ சொல்லியும் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு எம்எல்ஏ வந்து. அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு. நான் பேசுகிறேன். நான் இப்போ இந்த டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். சரி. உங்க அனுமதி இல்லாம தான் செய்யறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பட்டமா பொய் சொல்றாரு. அவர் பொய் சொன்ன ரெக்கார்டிங் இப்ப டிவியில வரும், கொஞ்சம் பாருங்க. டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்கோம், அது ரெக்கார்டிங் வரும், நீங்க பாருங்க. தாசில்தார் பெர்மிஷனை வாங்கிட்டுங்க. நான் தான் சொன்னேன், அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவர் தவறான வழிக்கு போக மாட்டாரு, அவர் எங்களுக்கு தகவல் சொல்லாம எந்த காரியமும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க செய்றீங்கன்னு சொன்னா நீங்க கோர்ட் ஆர்டர் வரது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இப்ப சிஎம் வீட்டுக்கு அடுத்து போறோம் நாங்க.